பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நெகேமியா 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்திலே என்னை நினைத்தருளும். நெகேமியா 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நெகேமியா கர்த்தரை நோக்கி என்னை நினைத்தருளும் என்று ஏல் ஜெபித்தார் என்றால், நம் தேவனாகிய கர்த்தர் நினைவுறுகிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து வந்தபோது தேவனுக்கு கோபம் மூட்டினார்கள். எனவே தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டதால் மோசே கர்த்தரிடத்தில் போய், உமது தாசனாகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்னென்றைக்கும் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டு அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அப்பொழுது கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு கர்த்தர் அவர்கள் மேல் பரிதாபம் கொண்டார். சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் என்று கூப்பிட்டான். கர்த்தர் சிம்சோனை நினைவு கூர்ந்தார். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தபோது ஏசாயா தீர்க்கதரிசி, நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொன்னபோது, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் அவன் விண்ணப்பத்தை கேட்டார். எசேக்கியாவை நினைவு கூர்ந்தார். வாழ்நாளை 15 ஆண்டுகள் நீடித்து கொடுத்தார். இவைகள் எல்லாவற்றையும் நெகேமியா அறிந்திருந்ததால், தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும் என்று சொல்லி ஜெபித்தான். மேலும் நெகேமியா எருசலேம் ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றையும் சொல்லி எனக்கு நன்மை உண்டாக நினைத்தருளும் என்றான். அதேபோல் அநேகரை பார்க்கிலும் உண்மையுள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்த அனனியாவை எருசலேமின் காவல் விசாரணைக்கு ஏற்படுத்தினான். தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை தேவனிடத்தில் சொல்லி இந்த காரியத்திலே என்னை நினைத்தருளும் என்று ஜெபித்தான். கர்த்தர் நெகேமியாவை நினைவு கூர்ந்தார். நெகேமியா தன்னுடைய ஜனத்தையும், அதாவது கர்த்தர் அவருடைய ஜனத்தையும் தன்னையும் நினைவூறும்படி ஜெபித்தார். நெகேமியாவின் ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாமும் தேவன் மேல் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் அவருக்காகவும் அவருடைய ஆலயத்துக்காகவும் அவருடைய ஜனங்களுக்காகவும் நாம் ஏதாகிலும் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருந்தால் அவற்றை தேவனிடத்தில் சொல்லி, தேவனே, இவைகளுக்காக என்னை நினைத்தருளும், எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் போது நம் தேவனாகிய கர்த்தர் நம்மையும் நினைத்து நம் ஜெபத்திற்கு பதில் கொடுத்து நமக்கு நன்மை உண்டாகும்படி நம்மையும் கட்டாயம் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிப்போமா? சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய ஜனம், உம்மால் அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தரையே தெய்வமாக கொண்டவர்கள். எனவே நாங்கள் உம்மை நோக்கி செய்கிற விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அப்பா பிதாவே என்று அழைக்கிற எங்களுடைய கூக்குரலை நீர் நினைவு கூர்ந்து எங்களுக்கு நன்மை உண்டாகும்படியான காரியங்களை எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்து தர வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாளிலும் என்னென்ன காரியங்களுக்காக, என்னென்ன தேவைக்காக நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோமோ அந்தந்த காரியங்களையும் தேவைகளையும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் நினைவு கூர்ந்து எங்களுக்கு இந்த நாளிலே அனுக்கிரகம் செய்தரல வேண்டும் என ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.